ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இந்த இடம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த இடத்துக்கு ஆல்ரெடி நம்ம நட்ராஜ் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா பகலில் வந்து பார்க்க சொன்னேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஸோ நைட்டு வீடியோ எடுக்கிறது அந்தளவுக்கு சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு லொக்கேஷனை ஷேர் பண்ண அவர் சொல்லியிருந்தார். அதனால் இந்த லொக்கேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம நட்ராஜ் இருந்தனால அவரை வந்து போயிட்டு பார்த்துட்டு வாங்க. என்ன அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து வீடியோ எடுக்கல, ஓகேவா? இவர் போயிட்டு உள்ளார போயிட்டு நல்லா மாற்றுன்னு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு ஓடியாந்துட்டார். ஸோ பிரச்சனை இருக்குது தெரிஞ்சனால பகல்லே வந்து இவ்வளோ ஆக்டிவிட்டி வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டெய்லியே போயிட்டு எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். அண்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளாக் சேனலில் வருதா இல்லை நம்ம மெயின் சேனலில் வருதான்றது எனக்கு தெரியல. ஸோ மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷனும் வரலையாப்பா. இதை நான் முக்கியமாக சொல்லி அவனுக்கு காலையில் நான் கிளம்புறப்போ கூட எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருந்தது, ப்ரோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. அதேமாரி கமெண்ட்லேயும் வந்து போட்டிருக்காங்க எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு. அதுக்கப்புறம் நான் போய்ட்டு என்ன பண்ணேன், என்னோடய அனதர் மெயில் ஐடியில் வந்து போய்ட்டு செக் பண்ணி பார்த்தா நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், என் மெயில் ஐடியிலுமே நோட்டிஃபிகேஷன் இல்லை. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மந்த்து, அதாவது இப்போ நாங்கள் பிப்ரவரி எண்டிங்கில் இருக்கோம், இந்த மந்த்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எந்த வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வியூஸ் போல் மேபி வந்து நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோவை மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்டு இன்றைக்கி நான் மட்டும் வரலை, நம்ம கூட தி ஃபால்கன் ரைடர் நட்ராஜ். எஸ் நான் தாங்க வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோன்ற விஷயத்த நான் நைட்டு வீடியோவில் தான் சொல்லுவேன். இப்போது நீங்கள் இங்கே நடக்க போகிற சம்பவத்தை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் சம்பவம் நடக்குமான்னு தெரில. வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ஆமாம். ஆனால் இதில் என்னென்னா, லாஸ்ட் டைம் நான் வரும்போது எனக்கு உள்ளே வந்த 5 நிமிஷத்துலேயே ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. தலைதறிக்கு தான் ஓடினேன். ஆனால் இன்றைக்கி நான் உள்ளே வந்து 20 நிமிஷம் ஆகுது. இது வரைக்கும் எங்களுக்கு பார்த்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நான் இன்னும் பில்டிங்குள்ளே போகலை. ஸோ போனால் தான் என்ன பிரச்சனைன்றது தெரியும். அன்றைக்கி மாதிரி பிரச்சனை ஆகுமா இல்லை நார்மலாக வந்துடுவோமான்ட்டு. அன்றைக்கி தனியாக வந்து நிறைய பிரச்சனைகள் ஆச்சு. இன்றைக்கி அதனால் நம்ம தைரியமான ஒரு நண்பர் வாங்கினதுக்கு, ஏன்னா வாங்கினா 2 வாங்குவோம். அண்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயங்க, இந்த இடத்த கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேயில் கூட வந்து எங்களால் உடனே ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நட்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆங்கிளில் போக போகிறாரு, நான் ஒவ்வொரு ஆங்கிளில் போய்ட்டு கவர் பண்ண போகிறேன். அது வந்து அவரோட சேனலில் போய் பாருங்க. இதில் காமெடி இருக்குது. சூஸ் பண்ணது என்னோட சேனலில் நான் போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகாக சூப்பராக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற இந்த குட்டி பில்டிங்கை நான் எடுத்துப்பேன். அங்கே 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் நடந்து போகிற பில்டிங்கை நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்கன்ற. அங்கே பாருங்கள், கேமரா இத்தனைக்கு இது வந்து வைடு. இந்த வைட்லேயே வந்து அது கவர் ஆகல. அப்போ எவ்வளோ பெரிய இடம்ன்றது நீங்களே கிட்டத்தட்ட அது எவ்வளோ பெரிய பில்டிங். அது அந்த பில்டிங் அழகாக என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. நான் இங்கே அழகாக நான் இதை முடிச்சுட்டு வந்துட்டேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டாரு. போகிற பில்டிங்குக்கு எது முடிவு எது ஆரம்பமே தெரியல. ஆமாம், சரி, ஓகே. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அண்டு ரொம்ப ஹாப்பியான மைண்ட் செட்டோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து ஆக்டிவிட்டி எதுவுமே தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக ஒரு அனுப்புகிறேன். இல்லை, ஹாப்பின்றத விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அந்த லாஸ்ட்டாக அந்த டீமன் வீடியோ போட்டதுக்கு அப்புறத்துலேருந்து சிரித்து வீடியோ போடுறதே இப்போ தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட், உண்மையாக சொல்லப்போனால் அதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்த வீடியோ எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக தான் போயிருக்கு. ஆமாம். அண்டு நீங்களும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ண வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. என்னோட 12 அதுன்னு 48 பல்லு 22 பல்லு, சரி 32 பல்லும் தெரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிற வீடியோவை பார்த்து உங்கள் 2 பேரும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவ்வளோ பேர் வந்து பாசிட்டிவாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றிகள். நன்றி. வேறு என்ன சொல்கிறதே தெரியல. இதே மாதிரி வந்து சப்போர்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக கொடுங்க. அண்டு இதுக்கப்புறம் வளவலன்னு பேசினிருந்தால் நீங்களே காண்டாய் ஸ்கிப் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ண என்ன இருக்குன்னு பார்த்து. எஸ், ஓகே, பார்த்து சேஃபாக போயிட்டு எடுங்க. எதாவதுனா வந்து சவுண்டு கொடுங்க, வந்துடுறோம். தயவு செஞ்சு ஃபோன் அடித்தாலும் சவுண்டு கேட்டாலும் கால் பண்ணால் எடுங்க. ஓகே. ஃபோன் வந்து ஜென்ரலில் தான் இருக்குது. ஃபோன் வந்து சார்ஜில் இருக்குது. எப்படி? ஃபோன் சார்ஜில் இருக்குது. ஜென்ரலில் போட்டு வைங்க. ஜென்ரலில் தான் இருக்குது. பாட்டுக்கு காட்டுறேன், ஆளை காணும், சவுண்டை காணும் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அப்படியே ஓடிடக்கூடாது. சரி, ஓகே. டாடா, பாய், see you. உயிரோட இருந்தால் பார்க்கலாம். போகும்போதே நல்லா
பண்ணு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க போ. சந்தோஷமாக உள்ள உங்களுக்கு ஹாரரான ஃபீல் வரதுக்கு எனது வாழ்த்துக்கள். பரவாயில்ல, வந்தால் எனக்கு சந்தோஷம் தான். என்ன சொல்கிறீங்க, நம்மளுக்கு வந்தால் சந்தோஷம் தான். அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எரிஞ்ச மாதிரி இருக்குது. என்ன எரிச்சிருக்காங்கன்ற விஷயம் தெரியல. சரி, ஓகே. வின் நாய்ஸ் வேறு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுது தெரில வீடியோ வேறு. பாருங்களா, இப்போயே வந்து பார்த்திங்கன்னா பகல்லையே இவ்வளோ இருட்டாக இருக்குது. என் ஃபேஸ் தெரியல உங்களுக்கு? தெரியாது கண்டிப்பாக, வாய்ப்பு இல்லை தானே? எஸ், ஐ நோ. ஓகே கைஸ், நம்ம நேராக வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ, ஓ மை காட், வௌவால். ஓ ஷிட், வௌவால்களின் ராஜ்யமே இங்கே தான் இருக்குது போலக்கு. இந்த ஆள் தெரிஞ்சு சொன்னானா தெரியாமல் சொன்னானான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வௌவால் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டி, அதாவது வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் இருக்கும். எதனாலனா யாருமே யூஸ் பண்ணாத ஒரு இடத்துல தான், டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல தான் ஆன்மாக்களுமே இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். ஓகேவா? நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல தான் வௌவால் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வௌவால் இருக்குதுனால் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றது தான் அர்த்தம். அவர் போயிட்டாரு. ஆனக்காம்பா எந்த பில்டிங்கில் போயிருக்காரு? அங்கே போயிருக்காரு. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் அங்கே போயிட்டார் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டேன் கைஸ். ஐயோ, இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்களா. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வௌவால்னால் கொஞ்சம் வந்து அலர்ஜி. ஸோ நான் வந்து அது பக்கத்தில் போகிறதுக்கு விரும்பலை. ஓகே, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? போன வாட்டி நட்ராஜ் வந்திருந்தப்போ அவரை வந்து பயமுறுத்துனீங்களே. இப்போ இன்றைக்கியும் நானும் தனியாக தான் இருக்கேன், நட்ராஜும் தனியாக தான் இருக்கார். ஏதாவது பண்ண முடியுமா உன்னால்? ஒன்றுமே தெரில காய்ஸ், இருட்டாக இருக்குது ரொம்பவே. காய்ஸ், உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ வேர் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்குன்னு? செம வேர் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு ஃபுல்லாக. ஆலமரம் வேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணியிலேருந்து வாட்டரை எடுக்கிறதுக்கு எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? அங்கே மேலே இருந்து கீழே வேரை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா எடுக்குது. செம இன்ட்ரெஸ்டிங்கில். எவ்வளோ ஹைட்டில் இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்டு, அது மொட்டை மாடி 2 ஃப்ளோர் இருக்குது. அதில் மொட்டை மாடி மேலே இருக்கிற ஆலமரத்தோட வேர் வந்து பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து வந்திருக்கு தண்ணிக்காக. அப்போ தண்ணி எவ்வளோ இம்பார்ட்டன்றது தெரியுதா? ஓ மை காட். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டிலாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ரூமு. ஓகேவா? இங்கே பாருங்கள், நடுவில் வந்து டிவைடர் இருக்கிற மாதிரி இருக்கா. நம்ம அந்த சைடில் கீழே பார்த்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு கீழே அவ்வளோ வௌவால் இருந்தது கண்டினியூஸாக. ஓ மை காட் கைஸ், தெரியுது என்னன்னு? காக்கா. ஏய், காக்கா கறி சாப்பிட்ருக்கீங்களாடா? இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஏன்னா வந்து இந்த இடத்துல அதை சமைச்சிருக்காங்க எரிச்சி. தெரியுதா? காக்கா கறிலாம் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. ஓகே, ஹாய், ஹவ் ஆர் யூ? கைஸ், நட்ராஜ் அங்கே இருக்கார் தெரியுதா?
பாய் பாய் டாட்டா, சேஃபாக வீடியோ எடுங்க. இன்னும் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஓ மை காட், இது இன்னும் ஏதோ ஒயிட் கலரு துணி மாதிரி இருக்குது, சாரியா என்னன்னு தெரில. ஓகே, யாரு கேட்டுதா? கேட்டுச்சுன்னா இப்போ நம்மளுக்கு தெளிவாக கேட்டுது. இப்போ அதுவும் இல்லாமல் இதில் கோப்ரோவில் மேலே வந்து மைக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கேப்சர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான். யாரோ இந்த கட்டையை பிடிச்சி சட்டுன்னு இழுத்தா வந்து ஒரு சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரியான சவுண்டு தான் கேட்டுது க்ளீனாக. சரி ஓகே, நம்ம கீழே போயிட்டு அந்த பக்கத்து பில்டிங் போகிறதுக்கு ஷார்ட்கட்டில் போக போகிறோம். நைஸ், தெரியுதா? இந்த இடம்லாம் காஞ்சி போயிருக்கு, தண்ணி இருக்கு. தண்ணி இருக்குப்பா, ஆனால் தண்ணி மேலே என்னது இது கெமிக்கல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்குது. நான் கூட தண்ணி தான் ஒருவேளை இந்த மண்ணெலாம் இருந்து காஞ்சி போயிருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஹலோ ஹலோ, இங்கே பாருங்களேன், க்ரீன் மேட் போட்ட மாதிரி தானே இருக்குது. இல்லை, க்ரீன் மேட்டை வந்து போட்ட மாதிரி இருக்குது. வேர் எல்லா இடத்துலையும் வந்து ஆலமர வேர் வந்து வந்துருக்கு. ஆனால் செம. ஆனால் இங்கே உள்ள யாருமே இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். கன்ஃபார்ம்டாக சொல்லுவேன், டேம் ஷுவராக சொல்லுவேன். அந்த ஒரே ஒரு சவுண்டு மட்டும் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. அந்த கட்டையை பிடிச்சி இழுத்த சவுண்டு தெளிவாக கேட்டது, என்னால் கேட்க முடிஞ்சுது. கண்டிப்பாக அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த பாருங்க, வா எவ்வளோ மேசிவாக இருக்குல்ல, தெரியுதா? ஓகே, நம்ம நட்ராஜ் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே சேஃபாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எதுவுமே சவுண்டு கேட்கல. தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஏன்ப்பா யாராவது இருந்தீங்கன்னா இங்கே வரலாம்ல, உங்க கூட பேசுவேன், என் கூட வந்து பேசலாம். என் கூட பேச இஷ்டம் இல்லையா? பாடி செம்ம சூப்பராக இருக்குது கைஸ் இடம். கண்டிப்பாக நைட்டு சம்பவம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பகலில் அந்தளவுக்கு வந்து பெருசாக ஆக்டிவிட்டி தெரியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பகல் வெளியேன்னு சொன்னோன்னே வந்து ஆக்டிவிட்டியை பற்றி பேசுகிறதுனால உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா, நானும் ஷார்க் சாமியும் சேர்ந்து வந்து ஹெல் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து டேயில் போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டே வீடியோவில் எனக்கு எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டி வந்தது அந்த ஒரே ஒரு வீடியோ தான். அண்டு நம்ம பகல் வீடியோ போட்டதுலேயே அந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா 1 lakhக்கு மேலே வியூஸ் போயிருக்கு. ஏய்
இது லைட் ஆஃப் ஆகுது. இது லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. வேர்க்க ஆரம்பிச்சிருச்சா, படபடப்பு ஆரம்பிச்சிருச்சு. யாருண்ணா இருக்கீங்க? ஹலோ, நான் இங்கே சும்மா வீடியோ எடுக்கிறதா வந்திருக்கேன். யாராவது இருக்கீங்களா? ஓ, எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு அதிகமாக இருக்கிறது காய்ஸ். ஓகே, ஃபைனலி நம்ம இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம நட்ராஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காரு. எங்கே ஆலய காணும் தலைவரை. கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸாக வந்து பார்க்குறேன். நட்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காருன்னே தெரியல. ஸோ நேராக உள்ளார போய் பார்க்கலான்னு தோணுது. சவுண்டே கேட்கல ஆள். சரி, வெளியாவது வருவார். எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தப்ப அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்தார். நான் இங்கே பார்க்குறப்ப மேலே இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேர் இந்த ஆப்போசிட் பில்டிங்கில் இருந்தார் அவர். ஸோ வெளில வருவார்னு பார்க்குறேன். அடுத்த பில்டிங்க்கு அங்கே போகிறதுக்கு ஆளே காணோம். ஸோ நேராக போயிட்டு அந்த பில்டிங்குள்ளே போய் பார்க்கலான்னு தோணுது. என்னாச்சு? எவ்வளோ நேரம் ஆளே காணுப்பா. பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வேறு வருதுன்னு பாவம் தண்ணியை தேடி வருது போலக்கு வேறு. என்னடா ஏதோ ரிச்சுவல் மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கீங்க. நான் எங்கடா ஆளே காணுமே. மனுஷன் நல்லா இருப்பியா? இப்போதான் மேலே ஏதோ அசையுது, சவுண்டு வருதுலாம். சவுண்டு வருதுதா? ஆமாம், எனக்கு அங்கே எதுவுமே இல்லை. சூப்பராக போயிடுச்சு. போயிடுச்சு. ஆமாம், யாரோ முழுங்கிறதுக்கு. நான் ரொம்ப நேரமாக வந்து நான் இந்த பில்டிங்க்கு நீங்கள் கீழே வரப்பே பார்த்தேன். மேலே இருந்து நான் கீழே வந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஆளே காணோம். பின்னாடி பில்டிங், இந்த பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர் ஏறும்போது கூடயே யாரோ ஒருத்தர், எப்படி சொல்கிறது, கூட யாரோ ஒருத்தர் வந்து வாக் பண்ணி வர மாதிரி செவுத்துல இதை இப்படி நகத்தை வச்சு கீறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எல்லாம் கேட்டுடுது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்லாம் எனக்கு அந்த தெரியல. ஆனா இந்த பில்டிங்ல எனக்கு நிறைய பயங்கரமா ஃபீல் ஆகுது. சரி, மேலே ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன். சரி, அப்போ அடுத்து அந்த பில்டிங்கு போயிடுமா? இப்போதான் நான் வந்துட்டு சரி முன்னாடி போறது ஒரு பக்குன்னு இருக்கு, இந்த பக்கமா ஓடி இப்படி போயிடலாமான்னு நினைச்சேன். ஆட்டே நின்றுச்சு. இதுனா இந்தியிலாம் ஏதாவது எழுதி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ ரிச்சுவல் மாதிரி வந்து ஸ்டார்லாம் போட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. என்ன எழுதி வச்சுருக்காங்க தெரில. எழுதிருக்காங்களா? இன்னும் ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. ஹிந்தியில் என்ன கேட்டுச்சுல்ல? ஆமாம், இதே தான் எனக்கு அங்கே கேட்டு. யாரோ இந்த கீழே ஏதோ செடியை பிடிச்சி இழுத்தா அப்படி கேட்கணும். கரெக்டாக சுரண்டுற மாதிரி. கைஸ், தெளிவாக கேட்டுது. ஆனால் ரொம்ப லாங்கில் கேட்டுது. எங்களுக்கு க்ளீனாக கேட்டுது காதுக்கு. இதில் கண்டிப்பாக மைக்கில் ரெக்கார்டாக இருக்க தெரியல. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காற்று தான் அடிக்குது எங்களுக்கு. உங்களுக்கு இருக்கும்போது ஒரு செகண்ட் பக்கு நாங்கள் இருந்தது, தனியாக இருக்கும்போது வேற லெவல். சரி வாங்க அப்படியே போவோம் ஒரு ஃப்ளோவில். எவ்வளோ ஆஃபீஸ் டேபிள்லாம் கிடையாது. யாரோ இருக்கிறாங்க பால் இல்லை? ஆளாக இருக்காங்கன்றீங்க? ஆள் கிடையாது. யாரும் எனக்கு ஒரு சைக்கோ மாதிரி ஃபீல் ஆகுது.
அதுதான் சைக்கோவாக இருந்தால் அவன் மனுஷன் தானே. அந்த அதில் ஆள் சொல்கிறீங்களா? ஆளுன்னு சொல்கிறேன். அந்த ஆங்கிளில் ஆள் இருந்தால் நம்மளுக்கு அடிச்சடி தான் மிச்சம், ஓடுறதா தெரியாது. செம்மையாக காற்றடிக்குது கைஸ். ஆனால் வந்து நல்லா நோட் பண்ணுங்க. கேக்குதா? இந்த பில்டிங் தான் எதுவும் இருக்குது. எனக்கு அங்கேயே வந்து நான் சொன்னேன்ல கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. அங்கே சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது, செமையாக ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சும்மா சொன்னேன். இதில் வேற சும்மா சொல்கிறேன். எப்படி போனேன் இந்த பில்டிங்க்கு? வழி எங்கே இருக்குன்னு தெரியலையே. படிக்கிட்டு இருக்கு, படிக்கிட்டு இங்கே இருக்கு. இங்கே என்னையா? எல்லா இடத்துலையும் வவ்வாலோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது எல்லாமே நெகட்டிவ் ஒரு வைப்புக்கான இதுதான் எனக்கு தோணுது. நைட்டு ஏதோ பெரிய சம்பவம் தான் காற்று வவ்வால் வந்து ஏதோ வந்து இந்த பறக்கும்போது திடீர்னு டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா வந்து காதை கடிக்கணும், உண்மையா தெரியலையே. ஆனால் சொல்லியிருக்காங்க, நானும் அதே தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு ஆனால் அப்படி தெரில. அது எப்படி காது கடிக்கும், அதுக்கு தான் கண்ணே தெரியாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது அந்த இன்னமும் வேவ்ஸை வச்சு தான் அது வந்து ட்ராவல் ஆகும். அது நைட்டு தானே, பகலில் கண்ணு தெரியுதா? பகலில் கண்ணு தெரியுதா? பகலில் சுத்தணும் இல்லை, பகலில் சுத்த மாட்டுதே. கொஞ்சம் சைலண்டாக யாராவது வந்தாலும் தயவு செஞ்சு வெளியே பார்த்துக்கலாம், வாங்க பேசிக்கலாம். ஆனால் எங்கேருந்து சவுண்டு கேட்டுச்சுன்னு தெரியல. இந்த பில்டிங்கில் தான் கேட்டுது கரெக்டாக. ஓ மை காட் ரைஸ். அந்த என்டையர் ஏரியா தான் நம்ம கவர் பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நான் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைக்கோ இருக்கிறான் அப்படின்னு நினச்சோடனே பள்ளி வந்து பார்த்திங்கன்னா கத்துது. ஏன்னா அந்த சவுண்டை கேட்டால் எனக்கு இன்னும் அப்படி தான் தோணுது, யாராவது ஆளுங்க இருப்பாங்களோ அப்படின்னு. என்ன சொல்கிறது தெரில. நான் அதோட பயங்கரத்தை காட்டுறேன். பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல பில்டிங்கு, வேறு லெவல். அப்பா யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு குரலை கொடுங்கப்பா. நட்ராஜ் அந்த சைடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. வா, செம மோசமாக இருக்குது. நீங்கள் அந்த சைடில் கவர் பண்ணீங்க, அதனால் நான் இந்த சைடில் வந்துட்டேன். பண்ணிடுங்க. நம்ம தான் பிரச்சனையை தேடி போகிறோம். ஓகே, இன்னும் இந்த சைடு செவரில் அடைச்சி வச்சுருக்காங்க சம்பந்தம் இல்லாமல். இதெல்லாம் தண்ணி நின்றுருக்கு பார்த்தீங்களா? எதோ பிடிச்சி ஈர்த்த முடிக்காதுல.
இதே இழுத்த சவுண்டு கேட்டுது தானே, டம்முன்னு அடித்த மாதிரி இழுத்து. ஓகே, பார்த்துக்கலாம். நடராஜை பயமுறுத்தி விடலாமா? எங்கே ஆளே காணுமே. ஆளையே காணும் கைஸ். பயமுறுத்தி விடலாம் பார்த்தா ஆளை காணாமல் போயிட்டாரு. தப்பிச்சிட்டா அப்படி. சரி வாங்க, மறுபடியும் வந்து ஒரு வாட்டி பயமுறுத்தி ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி பயப்பட வராது தெரில. ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஏதோ ட்ரெஸ்ஸோட கை மட்டும் அது ஆக்சுவலாக வந்து குழந்தையோட துணி இருக்குதோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன் நான். சின்னதாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு குழந்தைலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. அதான் டக்குன்னு ஷாக் ஆகி பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ஏதோ பனியனோட கையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு போட்டு வச்சுருக்குறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா படப்படன்னு ஹார்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பயத்தோட வெளிப்பாடு தெரியுதா உங்களுக்கு? இங்கே யாருடா இருக்கிறீங்க? நடராஜ பயமுறுத்த போறேன், பார்த்துட்டேன். மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஆக்சுவலாக நான் அங்கேயே பார்த்துட்டேன். பார்த்துட்டு நான் இந்த பக்கம் வரும்போது ஏதோ ஒரு ஃபுட் பிரிண்ட் சவுண்டு கேட்குது, எடுத்து திரும்பினேன். ஆனால் பயத்தில் தானே திரும்பினீங்க? ஆரம்பத்தில் யாரும் சைக்கிள் வந்துட்டான் தான் நினச்சேன் நான். ஏன்னா ஃபுட் பிரிண்ட் சவுண்டு கேட்குது. அலாட்டாருங்க ரெடி ஆகிடு யாருன்னு பார்த்தா அங்கே போய் சூக்கிய பக்கத்து வீட்டில் தாவி ஓடிடும். ஆக்சுவலாக உங்களை மறுபடியும் பயமுறுத்தலாம். அந்த பில்டிங்கை பார்த்துட்டேன். ஆல்ரெடி பயத்தில் தான் இருக்கிறேன், என்னால் முடியல. சரி ஓகே, நம்மளோட செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆமாம், ஆனால் சம்திங் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்து வைப் இருக்குதுல்ல. ஆமாம், ஏன்னா ஒரு மாதிரி ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஆமாம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எவ்வளோ எனர்ஜியாக இருக்குது இந்த பில்டிங்லாம். ஒன்றுமே கிடையாது, அப்படி இப்படி எனர்ஜி சக் பண்ணி எடுத்த மாதிரி ட்ரெயின் ஆகுது. ஏன்னா எங்கள் மைண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் சம்திங் ஏதோ வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபீல் ஆகுது. எனக்கு அது எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தான் தோணுதுன்னு நினச்சேன், பரவாயில்ல, உங்களுக்கும் அதுதான் தோணி இருக்குது. இப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து வேறு ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இங்கேயே வந்து நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் இப்போ. ஓகேவா? ஸ்டே பண்ணி அப்படியே வந்து நைட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். ஸ்டே பண்ண போகிறோமா? ஆமாம், இங்கே இருக்க பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியும்ல. போன வாட்டி என்ன நடந்தது ஞாபகம்? அதனால தான் இங்கே தங்கணுமான்னு கேட்குறேன் நான். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக பகலில் ரொம்ப நாள் கழித்து பூஸ்ட் பம்ப்ஸ் கொடுத்துருக்கு. எவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த இடத்துல நைட்டு தரமான சம்பவம் காத்துட்ருக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து வேறு லொக்கேஷன் போகலான்னு சொல்லி பிளான் இருந்தது. ஆனால் இங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து வெளியே போயிட்டோம்னா வேறு யாராவது உள்ளார என்ட்ரு ஆனாங்கன்னா நைட்டு வரப்போ வந்து ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே இருந்து இந்த இடத்துல சேஃபாக வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வர்றதுக்காக பிளான் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா
அடுத்து நாங்கள் நாளைக்கு கூட ஷூட் பண்ணிக்கலாம் என்ன சொல்கிறீங்க ஓகேவா? கண்டிப்பாக. ஆமாம், அதனால் வந்து இன்றைக்கி சேஃபாக இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் டாஸ்க். ஓகே, சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை தட்டி விட்ருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்றதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததா தெரியல. ஸோ மறக்காமல் வந்து வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு என்னென்ன சோஷியல் மீடியாலாம் இருக்கீங்களோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது உங்கள் ஸ்பூக்கி கௌதம். ஓகே, பாய், டேக் கேர்.